காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா சுகந்திரமேடு கிராமத்தில் அருள்பாலிக்கும் சப்த கன்னியர்கள் பிரம்மாயி ஹம் பிரம்மசக்தியாகவும், மகேஸ்வரி ஹிம் சிவசக்தியாகவும், கௌமாரி ஹும் முருகசக்தியாகவும், வைஷ்ணவி ரும் விஷ்ணு சக்தியாகவும், வராகி லும் யமசக்தியாகவும், இந்திராணி ஐம் இந்திர சக்தியாகவும், சாமுண்டி ஓம் தேவி சக்தியாகவும், சப்த மாதர்கள் சப்த நாகங்கள் கொடைபிடிக்க அருள்பாலிக்கும் அற்புத காட்சி. சப்த கன்னியர்கள் ஒவ்வொரு கன்னியரும் ஒவ்வொரு ரூபமாக அருள்பாலிக்கின்றார்கள். பிரம்மாஹி பிரம்ம அம்சமாகவும், மகேஸ்வரி இம் சிவ அம்சமாகவும், கௌமாரி முருக அம்சமாகவும், வைஷ்ணவி திருமால் அம்சமாகவும், வராகி லும் யமசக்தியாகவும், இந்திராணி இந்திர சக்தியாகவும், சாமுண்டி ஓம் தேவி சக்தியாகவும் நோய் நொடி பிணி நீங்கி சகல செல்வங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த பூஜையில் ஓம் சக்தி பராசக்தி. சப்த மாதர்கள் சப்த கன்னியர்கள் என்று சொல்வார்கள். சப்த கன்னியர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத காட்சி. சப்த நாகங்கள் குடைபிடிக்க சப்த மாதர்கள் அருள்பாலிக்கின்றார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா சுகந்திரமேடு கிராமத்தில் அருள்பாலிக்கும் சப்த கன்னியர்கள் பிரம்மாயி ஹம் பிரம்மசக்தியாகவும், மகேஸ்வரி ஹிம் சிவசக்தியாகவும், கௌமாரி ஹும் முருகசக்தியாகவும், வைஷ்ணவி ரும் விஷ்ணு சக்தியாகவும், வராகி லும் யமசக்தியாகவும், இந்திராணி ஐம் இந்திர சக்தியாகவும், சாமுண்டி ஓம் தேவி சக்தியாகவும், சப்த மாதர்கள் சப்த நாகங்கள் கொடைபிடிக்க அருள்பாலிக்கும் அற்புத காட்சி. சப்த கன்னியர்கள் ஒவ்வொரு கன்னியரும் ஒவ்வொரு ரூபமாக அருள்பாலிக்கின்றார்கள். பிரம்மாஹி பிரம்ம அம்சமாகவும், மகேஸ்வரி இம் சிவ அம்சமாகவும், கௌமாரி முருக அம்சமாகவும், வைஷ்ணவி திருமால் அம்சமாகவும், வராகி லும் யமசக்தியா, இந்திராணி இந்திர சக்தியாகவும், சாமுண்டி ஓம் தேவி சக்தியாகவும், தேவி சக்தி என்பது பராசக்தியாகவும் அருள்பாலித்து வருகிறார்கள். அருள்பாலிக்கும் அற்புத காட்சிதனை மக்கள் நலனுக்காகவும் உலகம் உய்ய ஒவ்வொரு குடும்பத்திலும் குலதெய்வம் என்று அருள்பாலிக்கும். ஒவ்வொரு குலதெய்வமும் ஆண் தெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமாகவும் இருக்கும். இந்த சப்த மாதர்கள் ஆண் தெய்வத்தின் அருள் பெற்ற பெண் தெய்வங்களாக விளங்குவதால் இந்த சப்த கன்னியர்களை நாம் வணங்கும் போது சப்த தெய்வங்கள் அருள்பாலிக்கும் இடமாக இந்த சுகந்திரமேடு கிராமத்தில் சுயம்பு வேப்பமரம் இங்கு
சுயம்பு வேப்பமரத்தின் அடியில் சப்த நாகங்கள் கொடைபிடிக்க சப்த கன்னியர்கள் சப்த அருள் ஆசியுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார்கள். இந்த குலதெய்வத்தின் வழிபாடு என்பது முதல் தெய்வமாக நம் குலத்திற்கு விளங்குவது குலதெய்வமாகும். குலதெய்வத்தின் வழிபாடு நமக்கு கிடைக்க பெற்றால் மட்டுமே இஷ்ட தெய்வம் நாம் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அருளாசி நமக்கு அவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் ஒவ்வொருவரும் குலதெய்வத்தை முதல் தெய்வமாக வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது குலதெய்வத்தின் அருளாசியும் இஷ்ட தெய்வத்தின் அருளாசியும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும்போது நோய் நொடி பிணி நீங்கி சகல செல்வங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்படும் என்பது போல் இந்த அழைப்பு விடுத்தால் போல் நினைத்து கொண்டு இந்த பூஜையில் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக இந்த பதிவினை மக்கள் நலனுக்காக பதிவு செய்கின்றோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. சப்த நாதங்களை சப்த நாகங்கள் கொடைப்பிடிக்கும் சப்த மாதிரிகளை ஓம் நமோ நமக நமோ நமக நமோ சக்தி நமோ சக்தி.